ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இப்போ நம்ம ஜிலேபி மீன் தான் எடுத்திருக்கோம். ஜிலேபி மீன் வச்சு ஒரு சூப்பரான ஒரு மீன் குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு மீன் நல்லா அலசி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வச்சுக்கோங்க. தக்காளி ஒரு 6 கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 4 கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 10, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு தேவையானது, 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்காக. இந்த தக்காளியும் வெங்காயத்தையும் நல்லா அரைச்சிக்கோங்க. 6 தக்காளி வெங்காயமும் 4 அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நான் கருவேப்பிலை போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ ஆச்சி குழம்பு மசாலா பொடி ஒரு 6 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, 2 ஸ்பூன் கார மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். இதை தனியாக எடுத்து வச்சிடுறேன். கடாய் ஒரு எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 குழம்பு கரண்டி குழம்பு எண்ணெய் ஊற்றிடுறேன். நான் வறுத்த எண்ணெயே எடுத்துடுறேன். மீன் வறுத்த எண்ணெயே யூஸ் பண்ணுறேன். வெந்தயம் ஒரு எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு 2.5 ஸ்பூன் போடுங்க. பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். 2.5 ஸ்பூன் போட்டுருங்க. வெந்தயம் கருகக்கூடாது. கருகிறதுக்கு முன்னாடியே வெங்காயம் கட் பண்ணது 2 வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து போட்டுடுங்க. வெங்காயம் நல்லா செவரட்டும். பாருங்கள், வெங்காயத்தை எல்லாத்தையும் நான் போட்டுடுறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடுங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் மீன் குழம்பு. அதனால் நல்லா வெங்காயம் செவந்த உடனேயே பச்சை மிளகாய் 10 கீத்து போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா வேகட்டும். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அரைச்ச அந்த தக்காளி பேஸ்ட்டு போட்டிருக்கு இல்லையா, அதை இதோட ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா கிண்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எண்ணெய் தனியாக அந்த மசாலா தனியாக பிரிஞ்சு வரட்டும். வேகட்டும் நல்லா. உப்பு தேவையான அளவுக்கு கல்லுப்பு எடுத்திருக்கேன் நான். அதை போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். மீன் குழம்புக்கு தேவையான புளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு. அதை நீங்கள் ஹாட் வாட்டர் போட்டு சுட தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சிடுங்க. அப்போ தான் அது நல்லா சீக்கிரமாக ஊறிடும். இப்போ குழம்பு ஒரு சைடு நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா குக் ஆகுது பாருங்கள். தள்ளன்னு கொதிக்குது பாருங்கள். எப்படி நல்லா குக் ஆகட்டும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. தேவைன்னா இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக போட்டுக்கோங்க. எனக்கு காரம் இன்னுமே தேவைப்படுறதுனால நான் 1 டேபிள் ஸ்பூனு கார மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். அது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இல்லை உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க, போட வேண்டாம் நீங்கள். இப்போ அந்த மசாலா பொடி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது நல்லா மெர்ஜாகட்டும், நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச அந்த புளி தண்ணி இருக்குல்ல, அந்த புளி தண்ணி எடுத்து நம்ம இதில் நல்லா கொதிக்கிற மீன் குழம்புல ஊற்றிடலாம். நல்லா ஊறட்டும். இப்போ நல்லா மூடி போட்டு நீங்கள் கொதிக்க வச்சுருங்க. பாருங்கள் எப்படி மசாலா தனியாக எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வச்சு. இப்போ நான் அந்த மீன் எடுத்து நான் இந்த குழம்புல போட்டுடுறேன். பொறுமையாக போடுங்க, மேலே தெரிக்கும். மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். ஒரு 2 கொதி வந்தோடனே மீன் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் குத்தி பாருங்கள். நல்லா சீக்கிரமாக இறங்கிடும். ஸோ நல்லா குக்காக இருக்குன்னு அர்த்தம். நான் மீன் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் மீன் குழம்புல உள்ளே போடுற அளவுக்கு நான் கிண்டி விட்டுடுறேன். இறக்கும் பொழுது நீங்கள் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. சூப்பரான ஜிலேபி மீன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். ஸோ நான் எல்லாமே மெர்ச் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா குக் ஆகுது பாருங்கள். மீன் நல்லா வெந்துடுச்சு. சூப்பரான ஜிலேபி மீன் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. இந்த டேஸ்ட்டை நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. பாய்.